நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னா மட்டும் ஓடிடுமா உங்க படம்? முதல் நாள் படத்துக்கு எதுக்குங்க வரீங்க? படத்தை நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு வாங்கன்னு பேரரசு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே நீ ஏன் போற? உங்களுக்கு பூஜா தூக்கிறதுக்கோ உங்களுக்கு சொம்படிக்கிறதுக்கெல்லாம் மீடியா இங்கே ஆள் கிடையாது, ஊடகங்கள் ஆள் கிடையாது, பத்திரிகையாளர்கள் ஆள் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லுவோம். இவரு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சொல்றாரு மைக்கை பிடிச்சிட்டா நீங்க ஹீரோ ஆயிட முடியுமா அப்படிங்கிறாரு. வந்தோடனே மைக்கை நீட்டினா நம்ம ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு நாங்க மைக்கை பிடிச்சதுனால தாங்க நீங்களாம் ஹீரோவா இருக்கீங்க. நாங்க மைக்கை பிடிச்ச உங்க படம் நல்லா இருக்குன்னு கூவுறதுனால தான் உனக்கு பாலாபிஷேகம் பண்றான், உனக்கு மாலை போடுறான், உனக்கு எல்லாம் பண்றான். நாங்க மைக்கை பிடிச்சி நாலு கழுவி ஊத்திட்டோம்னா நீ நக்கிட்டு போக வேண்டியதான். புரியுதா ப்ரோ? திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க, குறைச்சி சொல்லுங்க, ஏன்னா தியேட்டர்ல சொல்லாதீங்கிறாரு. நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னா மட்டும் ஓடிடுமா உங்க படம்? நல்லா இல்லைன்னு தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு போடுவாங்க. உங்களுக்கு பூஜா தூக்கிறதுக்கோ உங்களுக்கு சொம்படிக்கிறதுக்கெல்லாம் மீடியா இங்க ஆள் கிடையாது, ஊடகங்கள் ஆள் கிடையாது, பத்திரிகையாளர்கள் ஆள் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நேற்று பாத்தீங்கன்னா பேரரசு பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல லாரா பிரஸ் மீட்ல முதல் நாள் படத்துக்கு எதுக்குங்க வரீங்க? படத்தை நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு வாங்கன்னு பேரரசு சொல்லியிருக்காரு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது எப்படி நீங்க படத்துக்கு வாங்க வராதீங்கன்னு பொதுமக்களை எப்படி சொல்ல முடியும்? பொதுமக்களை சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? பொதுமக்களை நீங்க படத்துக்கு வராதவங்க நீங்க சொல்லவே கூடாதுங்க. பொதுமக்கள்கிட்ட வராதிங்க, மீடியா கிட்ட வராதிங்க. இவரு பாத்தீங்கன்னா சத்யராஜ் சொல்றாரு மைக்கை பிடிச்சிட்டா நீங்க ஹீரோ ஆயிட முடியுமா அப்படிங்கிறாரு. நாங்க மைக்கை பிடிச்சதுனால தாங்க நீங்களாம் ஹீரோவா இருக்கீங்க. நாங்க மைக்கை பிடிச்ச உங்க படம் நல்லா இருக்குன்னு கூவுறதுனால தான் உனக்கு பாலாபிஷேகம் பண்றான், உனக்கு மாலை போடுறான், உனக்கு எல்லாம் பண்றான். நாங்க மைக்கை பிடிச்சி நாலு கழுவி ஊத்திட்டோம்னா நீ நக்கிட்டு போக வேண்டியதான். புரியுதா? சத்யராஜ் வந்து கர்நாடகா பாகுபலிக்கு இப்போ எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்றப்ப கையை கட்டிட்டு போய் எல்லாரும் மீடியா முந்தி விழுந்து அங்கே மன்னிப்பு கேட்டாரு. அப்போ இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் கோவப்பட்டான். எதுக்கு நம்ம தமிழனை அங்கே மன்னிப்பு கேட்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் கோவப்பட்டான், பத்திரிகையாளர்களும் கோவப்பட்டான். இன்னைக்கு என்னன்னா மைக்கை பிடிச்சிட்டா இவங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமா? மைக்கை பிடிச்சிட்டா இவங்கெல்லாம் பெரிய ஆள முடியுமான்னு நேற்று வந்து இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனல்ல அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் வாசலில் நின்று பேச முடியுமா? ஒரு ஹோட்டல் வாசலில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு சொல்றாரு. நேத்தி பாத்தீங்கன்னாக்கா ட்விட்டர்ல ஒரு ராஜு ஹோட்டல்ல போய் நின்று 2000 ரூபாய் காஃபி குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அது உலகம் பூரா ட்ரெண்டிங் ஆகி போயிருக்கு. எது நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட கருத்து. இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறது, தியேட்டர்ல ரிவ்யூ எடுக்க கூடாதுன்னு சொல்றது, தியேட்டர்ல யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், கேடுகட்டத்தனம், அயோக்கியத்தனம். இதெல்லாம் எல்லாருமே நாங்கள் கண்டிக்கிறோம். பொதுமக்களை சார்பாக இதை நாங்கள் கண்டிக்கிறோம், மீடியா சார்பாகவும் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலே சொன்னீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஸ்டே போடுவோன்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாதுன்னு ஸ்டே போடுறோம்னு சொல்றாங்க. எப்படி போடுவீங்க? இன்னைக்கு என்ன ஒரு சில ஊடகங்களா இருக்கு ஸ்டே போடுறதுக்கு? மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எவ்வளவோ இருக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டீங்கன்னா ஆந்திரா போய் ஆந்திராவில இருந்து போடுவான், ஆந்திராவில் போட்டீங்கன்னா கர்நாடகாவில் போவான், எங்கேயுமே இல்லை துபாய் சிங்கப்பூர்ல இருந்து போட்டு போயிடுவான் ரிவ்யூ. என்னமோ பெரிய இது மாதிரி பேசுறீங்களே, அது மாதிரி பேசாதீங்க. ஒரு படம் நல்லா இருக்குன்னாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வைக்கிறதும் பொதுமக்களும் ஊடகங்களும் தான். நல்லா இல்லைனாக்கா அதே சில நெகட்டிவ் சொல்ல தான் செய்கிறாங்க. அதுக்காக சும்மா வந்துக்கிட்டு ஒருத்தர் சொன்னதுக்காக அந்த படம் ஓடாமலாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லி ஒரு படத்தை ஃப்ளாப்பும் ஆக்க முடியாது. ஒரு ரிவ்யூவால் ஒரு படம் கெட்டு போகாது, ஒரு ரிவ்யூவால் ஒரு படம் போகணும் ஆகாது. எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே பிடிக்கல. படம் பிடிக்கலன்னு சொன்னது வந்து பொதுமக்கள் தான். புரியுதுங்களா? பொதுமக்கள் ஒருத்தர் படம் டிக்கெட் எடுத்து பார்க்குறாரு, அவர் பிடிக்கலன்னு சொல்கிறாரு. படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே ஓட போகுதுங்க. இப்போ ஏன் அமரன் ஓடலை? அமரன் ஓடலையாங்க? அமரன் ஓடுனுச்சுல, இது ஓடலைங்க. லப்பர் பந்து ஓடலை, வாழை ஓடலை, இது ஒரு பேர் நாங்கள் சூரிய படம் ஓடலையா? கருடன் ஓடல, மகாராஜா ஓடலை. எல்லா படமும் நல்லா இருந்தால் படங்கள் ஓட தான் செய்யும். அதுக்காக நல்லா இல்லைன்னா ரிவ்யூ கொடுக்காதீங்க, தியேட்டருக்குள்ள விட மாட்டோம். இந்த மாதிரி சில்லியா பண்ணுறது, பேச்சு சுதந்திரத்தை வந்து தடை பண்ணுறது, அதாவது பேச்சு சுதந்திரத்தை தடை பண்ணுறது தான் ரொம்ப பெரிய கொடுமை. இது மீடியாவும் பத்திரிகையாளர்களும் எல்லாம் சேர்ந்து வன்மையாக கண்டிங்க. இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா இவங்க பேச்சு சுதந்திரத்தையும் பத்திரிகையாளரையும் சொம்படிக்க விட்டுருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து யாருக்கு நேர்மையாக இருக்கமோ இல்லையோ மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும். மக்களால் தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. மக்களால் தான் இவர் ஹீரோ, மக்களால் தான் இவர் ப்ரொடியூசர், மக்களால் தான் இந்த தியேட்டர் ஓடுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மக்களை ரிவ்யூ சொல்லக்கூடாது. மக்கள் வந்து இது மாதிரி வன்மையாக பேச ஒருத்தனை உன்னை பற்றி கெட்ட வார்த்தையில் அவன் தனிப்பட்ட பதவியில் திட்டினானா அவனை கேளு, கண்டி அவன் மேலே கேஸ் போடு. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க நம்ம மேலே நீ எதுக்கு இவ்வளோ வன்மத்தை கேட்குறீங்க? படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைனாங்க சொல்லுவோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க. நிறைய சின்ன படம் வந்து ஆடியோ லான்ச்லாம் பண்ண முடியல, ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாது, பண்ணாமலாம் யூடியூப் மூலம் வெளியே தெரியுது மக்களுக்கு. இப்போ அந்த படங்களும் இப்போ நின்றுல இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆமாங்க, எத்தனையோ சின்ன படங்கள் வருது. இவங்க படம் பெரிய படங்க, ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியில் பண்ணுவாங்க, 2000 கோடி வசூல் ஆகும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அந்த ஹைப்பில் தான் மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வந்தாங்க. ஏதோ ஒரு சில பேருக்கு பிடிக்கல, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ சின்ன படங்கள் என்ன பண்ணுவாங்க?
ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு வசதியே இல்லாமலாம் எத்தனையோ பேர் சொத்தை வித்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்றான். சின்ன சின்ன மீடியா தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. பெரிய பெரிய மீடியா கிட்டலாம் போக முடியாது. அவங்களாம் பல லட்சம் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால சின்ன சின்ன படங்களா இருக்கட்டும், நல்ல படங்களா இருக்கட்டும், மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, பத்திரிகையாளருக்கு சுதந்திரத்தை கொடுங்க. சும்மா இந்த அடக்குமுறையை கையாளுறது, இந்த ஒடுக்குமுறையை கையாளுறது, சட்டத்தை வச்சு மிரட்டுறது, இந்த பயாஸ்கோப் வேலையெல்லாம் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இந்த பயாஸ்கோப் வேலையெல்லாம் வேற எவன்டாச்சும் காட்டுங்க. புரியுதுங்களா? ஆடியோ லான்ச்ல ஓகோ ஆகோன்னு இருக்குன்னு வாயை பழந்து பார்க்கலான்னு சொல்லியிருப்பீங்க. 2000 கோடி அடிக்கும்னு சொல்வீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு படத்தை போய் உட்கார வைப்பீங்க. அந்த படம் பிடிக்கலன்னு நாங்கள் 300 ரூபா கொடுத்து நாங்கள் அந்த உங்கள் ப்ரொமோஷனை நம்பி 300 ரூபா கொடுத்து நாங்கள் போய் படம் பார்த்துருப்போம். அந்த படம் நல்லா இல்லைன்னு நாங்கள் சொன்னால் தப்பா? ஆக்சுவலி வந்து எந்த ஒரு படத்துக்குமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. படம் அப்படிங்கிறத தாண்டி படத்துக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு அரசியலே நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ படத்தை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லலாம். அது தப்பு இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதே கேட்குறேன், பெரிய பெரிய படங்கள்லாம் விமர்சனம் பண்ணதுனால போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. விமர்சனம் பண்ணி படம் நல்லா இருந்தால் அடுத்த ஆடியன்ஸ் போய் பார்க்கும்போது படம் நல்லதாக இருந்துச்சு, அவங்க விமர்சனம் பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டாங்களா? கதை இருந்தால் ஏன் கதை இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆக்சுவலி டிமாண்டி காலனி 2லாம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அவ்வளோ வசூல் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இல்லை. ஆனால் அது ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ரப்பர் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாங்க. அந்த படம் எப்படி இவ்வளோ ஒரு பயங்கர பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன படத்தை வெற்றி ஆக்குறதே ரிவ்யூவர்ஸ் தான். எவ்வளோ படங்கள் இந்த இயர்ல லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வாழை சின்ன படம், அந்த படம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆச்சு. அமரன் எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் அந்த படம் பயங்கர ஹிட்டாக இருந்துச்சுல. சொல்லுங்க, வர்ற ஆடியன்ஸ் அத்தனை பேருமே அழுதுகிட்டே தான் வந்தாங்க. நிறைய பேரால பேசக்கூட முடியாத அளவுக்கு. அதை வந்து நம்ம ஆக்டிங் சொல்ல முடியாதுல்ல, காசுக்காண்டி பேசுறாங்க, ஆக்டிங் சொல்லவே முடியாது. அமரன் மூவியா இருக்கட்டும், வாழை மூவியா இருக்கட்டும், அது எவ்வளோ அளவுக்கு மக்களை இம்பாக்ட் பண்ணுச்சு. படம் நல்லா கதை இருந்து நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் படத்தையும் நாங்கள் ஃபுல்லாக கேட்கல. எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது, அந்த ஒரு அரை மணி நேரத்தை தள்ளிடணும். ஒரு 2 மணி நேரம் நாங்கள் பார்த்தா ஓகே. அதே படத்தோட கதை நல்லா இருக்கும். ரெண்டாவது அது சொல்ற மெசேஜ் நல்லா இருக்கும். நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னு அவங்களோட கருத்து. இப்ப நல்லா இல்லைங்கிற படத்தை எப்படி சொல்ல முடியும்? படம் வந்து லேகா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், ரொம்ப கெட்ட வார்த்தையில தனி ஒரு நபரை மட்டும் தாக்கி பேசாம நீங்க நார்மலா படத்தை விமர்சிச்சா எந்த தப்புமே இல்லை. ஸோ படத்தை விமர்சிக்கிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணாதான் சின்ன சின்ன படங்கள்லாம் மேல வரும். இப்ப இவங்க பெரிய படத்தை மட்டுமே பேசுறாங்க. எத்தனை இந்த டைரக்டர் புதுமுகம் அப்பதான் ஸ்டார்டிங் படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை அவங்க வெளியிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த படத்தை மேல முன்னேற்றுறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப நீங்க ஒரு படம் வந்திருக்கு ஜாலியான சிங்கானா, இந்த படம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அது ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சொல்லும் போது, அந்த கருத்துக்கள் சொல்லும் போது, இந்த படம் நல்லா தான் இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே ரிவ்யூவரை நம்பி மட்டுமே வரல. மக்கள் நார்மலாவே ரிவ்யூவர் இல்லாமே 50% வராங்க. அந்த 50% சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா தான் அந்த படம் ஓடுது. எல்லாருமே ரிவ்யூவர் சொன்னாங்க, ரிவ்யூவர் காண்டி மட்டும்தான் எல்லாருமே படம் பார்க்க வராங்கன்னு சொல்லுங்க. ரிவ்யூவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா யாருமே படம் பார்க்க லியோ படத்தையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. படம் ஓடலையா? ரோட் படம் நிறைய பேர் இல்லைன்னாங்க. ஆனா படம் ஓடிச்சா இல்லையா? ஆமா ஓடிச்சு. அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் ப்ரோ எல்லாருக்குமே ஒரே விதமான கண்ணோட்டம் இருக்காது. இதே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தியேட்டரில் படம் நல்லா இல்லைன்னா பாதி அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணி நாங்கள் பார்த்ததுக்கு பாதி அமௌண்ட் வச்சுக்கோங்க, பாதி அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா? தியேட்டர் அந்த இதை வாக்குறுதி கொடுக்க முடியுமா? என்னோட கேள்வி இதுதான். ஸ்நாக்ஸ் நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் படம் பார்க்க தான் போகிறோம். ஸ்நாக்ஸ் வந்து அங்கே தான் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், அலோவ் பண்ணுவாங்களா? இப்போ எந்த தேட்டரில் அலோவ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? உள்ள தேட்டருக்குள்ளே வெறும் தேட்டரு மட்டும்தான் இருக்கா? ஸ்நாக்ஸ் கேண்டீன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே தானே, அதை எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்க சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னன்னா நிறைய யூடியூபர் இல்லை கருத்து சுதந்திரத்தில் போய் கை வைக்கிறாங்களே, இது எந்த மாதிரி ஒரு மனநிலை? இது அது எப்படி நீங்கள் ஒத்துப்பீங்க? உங்களுக்கு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஓகே, நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை வந்து தடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் நினைக்கிறேன். 2 விமர்சனங்களையும் ஏற்றுக்கிறது தானே சினிமா. என்றைக்குமே வந்து ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டுமே ஏற்றுக்கிறது சினிமா கிடையாது. சினிமாக்குள்ளே நுழையும் போதே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஒரு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறவங்களே நீங்கள் கீழே போய் பாருங்கள், எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ தப்பான கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ திட்டுறாங்க. அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் திருப்பி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அதை வந்து ஒரு
எங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. 300 ரூபாய் டிக்கெட் போட்டு படம் பார்க்குறேன் எங்களுக்கு தான் தெரியும். அதான் 300 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டீங்கன்னா நீ என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்களே. 300 ப்ரோ, அந்த 300 ரூபாய் கொடுத்து டிக்கெட் போட்டு படம் பார்க்கறதுக்கு தானே நீங்க படமே எடுக்கிறீங்க. சரி, நாங்க டிக்கெட் நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க, எல்லா படமும் எடுத்து ஃப்ரீயாவா விடுறீங்க. நீங்க வந்துட்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு 300 ரூபாய் நாங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். 300 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு நீங்க உட்கார வச்சு தூங்க வச்சுட்டு இருப்பீங்க. நாங்க தூங்குறதுக்கு எங்க வீட்லயே தூங்க மாட்டோம், ஏன் தேட்டருக்குள்ள வந்து தூங்குறோம்? அப்படி எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நாளே வரீங்க படத்துக்கு அப்படின்னு பேரரசு கேட்டிருக்காரு இயக்குனர். அப்புறம் எதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் படம் தேட்டர்ல விடுறீங்க? அதாங்க, ஃபர்ஸ்ட் நாள் நீங்க எதுக்கு படத்துக்கு வரீங்க? நீங்க 300 ரூபா உங்களுக்கு பெரிய காசா இருக்குல்ல, நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வரணும்? சரி, எத்தனாவது நாள் வரணும்னு கொஞ்சம் அவர் அனுப்பிச்சுட சொல்லுங்க. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனாவது நாள் வரணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட சொல்லுங்க. அத்தனாவது நாள் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாப்ல. அதான் ஒரு 3 நாள் கழிச்சு வரும்போது அவர் எங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 300 ரூபாய் போட்டுட்டு வரா, படம் நல்லா இல்லனா. அப்புறம் சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா மைக் எடுத்துட்டா எல்லாம் ஹீரோ ஆயிடுறாங்க நேத்து. ஆமாங்க, நீங்க உங்களை நாங்க ஹீரோவா ஏத்துக்கிட்டு நாங்க பாக்குற நாங்களும் ஹீரோ தான். அத உங்களை நாங்க மனசுக்குள்ள பதிய வைக்கிறோம்ல, அப்படிங்கும்போது நாங்க ஹீரோ தானே. நாங்க ஹீரோயினி தான். எங்க பப்ளிக்கே சொல்றாங்கங்க எல்லாமே. நான் சொல்றேன், பப்ளிக் நாங்க தான் ஹீரோ. உங்களை ஹீரோவா மாத்துறதுக்கு நாங்க 300 ரூபாய் வாரம் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 3000 படம் எடுத்து விடுறீங்க. 3000 படத்துல கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பார்த்திருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு 300 ரூபான்னு வச்சுக்கிட்டா எவ்வளவு ஆச்சு? ஒரு ஃபேமிலி உள்ள வந்தா 300 ரூபாயில படம் வாங்க முடியுது? 300 ரூபாய் படம், 300 ரூபாயோட 350 ரூபாய் பாப்கார்னு கூட்டு வர்றதுக்குள்ள மொத்தம் ஒரு 4 பேரை கூட்டு வந்தா 4000 ரூபாய் செலவு பண்றான். அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துல 4000 ரூபாய் செலவு பண்றாங்க. பிறகு கேள்வி கேட்க மாட்டோமா? எங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்குன்னா மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? அதான் சொல்லக்கூடாதுங்கிறாங்களே. அது எப்படி சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நாங்க கருத்து சொல்லல, படம் நல்லா இல்ல. நாங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஷோ முடிஞ்சு ஒரு 20 பேராவது படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ரிவ்யூ நாங்க எழுதி கொடுக்குறோம். எங்களுக்கு பாதி ரூபா அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்களா? இல்லை, ரிட்டர்ன் பண்ண முடியாத அளவுக்கு தரமான 100% உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற படம் தான் நாங்கள் எடுப்போம். அவங்களால ஒத்துக்க முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. இல்லை, வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு உள்ளே போகிறோம்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் ஒத்துப்பாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு 100 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேரையுமே நம்பி இன்னொரு 100 பேர் வந்து படம் பார்க்க மாட்டான். 20 பேர் தான் நம்புவாங்க. ரிவ்யூவரால மட்டும்தான் படம் ஓடுதுன்னா எவ்வளோ படங்கள் ஓடணுமே, ஏன் ஓடல? எத்தனை மக்கள் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த படம்லாம் ஓடாமல் விட்டுருக்கு தானே. சட்டம் என் கையில், அந்த படம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு, அந்த படங்கள்லாம் ஏன் ஓடல? நந்தன் படம் அருமையான படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா மக்களுமே. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த படத்தெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான படம், அந்த அருமையான படம் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை மக்கள் வந்து அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த படம் ஓடிச்சா? என்னோட கேள்வி, ஓடலையே. டிமாண்டி காலனி வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 3 பேர் தான் ஃபர்ஸ்ட், ஒரு 5 பேர் ஒரு 5-6 சேனல்ல தான் நல்லா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமாக வச்சுக்க வந்து திருப்பி பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் மேலே அடுத்த ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல படங்கள் எப்படியா இருந்தாலும் ஓடிடுங்க. கதை நல்லா இருந்தா படம் ஓடதாங்க போகுது. மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஓடுங்க. வெறும் ரிவ்யூவால மட்டும்தான் படம் ஓடுது ஓடலைங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது. 10% வேணா ரிவ்யூவரால ஓடலாம், மிச்சம் இருக்க 90% படம் கதை நல்லா இருந்தா தான் ஓடும். எல்லா இவங்க சொல்ற மாதிரி அமரன் படம் வந்து எவ்வளவோ கான்ட்ரிபியூட், ஆனா மக்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க, குழந்தைங்க கொண்டு அழுதுகிட்டு தான் வந்தாங்க. அழுதுகிட்டே வாங்கின நம்ம எல்லாரும் சொன்னாங்க. இல்லையே, படம் பிடிச்சிருக்க போய் தான் அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நான். ரிவ்யூவர்ஸ் அப்படின்னா மீடியா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மீடியாவில் வந்து வேகமாக எத்தனை ஆக்டர்ஸ், எத்தனை டைரக்டர், எத்தனை இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு அரசியல்ல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது மீடியாவில் தான் இது பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நினைக்கிறேன். இப்போ அரசியல் எத்தனை பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு. இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 7 நாள் வரைக்கும் ரிவ்யூ சொல்லக்கூடாது, 7 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ சொல்லணும்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? வரலன்னா அந்த படத்தை தூக்கிடுவாங்க. இல்ல சொல்லக்கூடாது, அதுல மிஸ் ஆயிருமே. கம்மியான பட்ஜெட்ல உள்ளவங்களுக்கு மிஸ் ஆயிருமே. இப்போ வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு படத்தை வந்து 3 மாசம் ஓட்டல, ஒரு படம் வரும்போது அடுத்த படம் வரும்போது அந்த படத்தை அழகா எடுத்துடுறீங்க. பெரிய பெரிய படங்கள், நல்ல படங்கள், நல்ல வசூல் ரீதியா வெற்றியான படங்களே ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அதை ஒரு வாரம் கழிச்சு ஒரு சில பேர் பார்த்த ஒரு 10 பேர் சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு. அது வெறும்
மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா சொல்லலாம், ஆனால் 400 பேர்கிட்ட சொல்லணும்னா மீடியா தான். ஸோ அவங்க 400 பேரும் நம்பி பார்க்க வருவாங்கல்ல. ஓகேங்களா, நான் வந்து கங்குவா மூவி நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அவங்க சொல்றாங்களே நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, நான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு அதுல இருந்து 1/2 மணி நேரம் தான் பிடிக்கல, 1 மணி நேரம் ஓகே. எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருந்தது, சவுண்டு மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எனக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு நல்லா தான் சொன்னேன். இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இப்போ சொன்னாங்களே அதை வாபஸ் பண்ணிப்பாங்க முடியாது. ஏன் 3 பேர் நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னாலும் 4 பேர் நல்லா இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த 4 பேரை பார்க்கலாம், அந்த 4 பேரை யோசிக்கல, 3 பேரை மட்டுமே யோசிப்பீங்க. திருப்பி வர எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கல, கான்செப்ட் பிடிக்கல. தெலுங்குல நல்லா தானே வருது, அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க பாக்குறாங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை நாங்க பார்க்கறோம். படத்தை பத்தி ஹைப் ஏத்தி விட்டதே இவங்க தப்பு. 2000 கோடி வரும் இந்திய சினிமால பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கணும், இவங்க தான் ஹைப் ஏத்தி விட்டாங்க. படம் கடைசியில நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்கன்னு சொல்றதுக்கும் நான் 2000 கோடி அடிப்பேன், நான் அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னு சொன்னது இவங்க தப்பு. ஸோ அதோட எதிர்பார்ப்புகளோட தான் மக்கள் போவாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணேன். ட்ரைலர் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன், தெலுங்கு வெர்ஷனாக தான் இருக்கும், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கான படமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால எனக்கு ஒன் ஹவர் பிடிச்சதா இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரி ஒரு 1/2 hour ரொம்ப லேகாக ரொம்ப கிரிஞ்சாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. தமிழ் மக்கள் அவங்க தமிழோட ஆடியன்ஸ் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். 2000 கோடிங்கும் போது எந்த அளவுக்கு யோசிச்சு வந்திருப்பாங்க அதை முதல்ல யோசிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் உங்கள் படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, ப்ரொமோஷன் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்து படம் பார்க்கும்போது அந்த ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம்னா அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் கருத்து சொல்கிறவங்க மட்டும் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முக்கியமாக அதை யோசிக்கணும்ல. அப்படியே நீங்களும் ஆடியோ லான்ச் பண்ணாதீங்க, ப்ரொமோஷன் பண்ணாதீங்க, படத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் ஓகோ ஆகோன்னு இருப்பீங்க, வாயை பழந்து பார்க்கலான்னு சொல்லியிருப்பீங்க, 2000 கோடி அடிக்கும்னு சொல்வீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு படத்தை போய் உட்கார வைப்பீங்க. அந்த படம் பிடிக்கலன்னு நாங்கள் 300 ரூபா கொடுத்து நாங்கள் அந்த உங்கள் ப்ரொமோஷனை நம்பி 300 ரூபா கொடுத்து நாங்கள் போய் படம் பார்த்துருப்போம். அந்த படம் நல்லா இல்லைன்னு நாங்கள் சொன்னால் தப்பா? இந்த ஆடியோ லான்ச் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட படங்கள் சொல்லியிருக்காங்க. லப்பர் பந்துக்குலாம் ஆடியோ லான்ச்சுக்குலாம் யார் போய் பார்த்தா? ஆடியோ லான்ச்சே வைக்கவே இல்லை அந்த படம்லாம் ஒன்று. ஆனால் வந்து அந்த படங்கள் ஏன் மக்களுக்கு பிடிச்சிச்சு? யதார்த்தம் பிடிச்சிச்சு, கனெக்டிவிட்டி ஆகுது, ஒரு ஃபீல் விட்டாக இருக்குது. ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸோட இம்ப்ரெஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம், கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா கொடுக்கணும். அந்த 20 ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம், லாஸ்ட் 20 நிமிஷத்தை ரெஃபர் பண்ணி நல்லா கொடுத்துருந்தது, அதனால ஃபீல் கொடுத்தது. வாழை அதே மாதிரி தான், ரெண்டும் அந்த ஃபுல் படமே நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துச்சு. அப்படின்னா இந்த படங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி அவங்க ப்ரொடியூசர் லாபம் எடுத்துருக்காருல, அதுக்கு என்ன சொல்வீங்க? ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமாயிட்டாருங்கிறதுக்காண்டி நீங்கள் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ப்ரொடியூசர் லாபம் ஆயிருக்காங்க, அதுக்கு ரெண்டும் சேர்ந்தது தானே சினிமா. ப்ரொடியூசர் வந்து லாபத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும், மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு பேர் சினிமா கிடையாதுல்ல. லாபமும் நஷ்டமும் கலந்தது தான் சினிமா. அதுக்கு தயாராகி தானே நீங்கள் வர்றீங்க. ஸோ அதில் வந்துட்டு எங்களோட தப்பு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அந்த படம் ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தோணிருக்கணும், தோணல. அதுக்கு எங்களை போட்டு இது பண்ணுறது. ஆடியோ லான்ச்சில் அடக்கி வாசிச்சிருக்கணும். 2000 கோடி வரும் 3000 கோடி வரும்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு அந்த ஆக்சுவலி நீங்கள் உங்கள் படத்தை என்ன வேணாலும் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்ல விதமாக சொல்வீங்க. படம் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் தப்பானவங்களாயிரமா? இதுவே நான் ரொம்ப தப்புன்னு சொல்கிறேன். இது அவங்கவுங்க சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை மொத்தமாக முடக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேம்மா.